கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்ததாமே உங்களை நடத்துவாராக. 2 Corinthians 13 கடைசி வசனத்தில் வாசிக்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவருடைய இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை என்று சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை என்று சொல்லும்போது, கிருபை என்று சொன்னால் தகுதியில்லாத நமக்கு தேவன் உதவி செய்கிறது ஒரு தயவு என்று சொல்லலாம். இந்த தயவு அந்த ஒரு தயவு தான் கிருபை என்று நாம் பார்க்கிறோம். அது மகிமையுண்டாகாது. ஆகவே இந்த தயவு கிருபை தான் தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கிருபையாய் தயவாய் நமக்கு ஒரு மனம் இறங்கி தியாகம் செய்து நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணினார். அவரே ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லப்படுகிறது. அவரே ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவு விழுத்திருந்தார்னு சொல்லப்படுகிறது. இந்த வேளையில் கிருபை என்று சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் செய்த தியாகங்கள் மூலியமாக, அவர் செய்த ஊழியத்தின் மூலியமாக அடையாளமாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது குறித்து பார்க்கும்போது தேவனுடைய அன்பு என்று சொல்லும். தேவன் எல்லாருக்கும் அவர் அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பை குறிக்கிறது. எல்லாரிடம் தேவன் அன்பாக இருக்கிறார். எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். ஆகவே அவர் தான் தேவன். அதே ஒரு சில பேர் அவர் தான் பிதாவாய் தேவன் சொல்லுவாங்க. அவர் தான் வணங்கணும்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முற்போக்காக இருக்கிறார். தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் தெய்வத்துக்குள் ஒரு முற்போக்கு ஜனங்களுக்கு முற்கு மத்தியில் காணப்பட்டார், செய்தார். அதுக்கடுத்து பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியான ஐக்கியம் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் என்று பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மக்களை ஒருமுகப்படுத்துகிறார். ஆவியானுடைய ஆவியானுடைய ஒன்னஸ் என்று சொல்லப்படுது. ஆவியானவர் ஸ்ட்ரென்த், ஆவியானவர் பலப்படுத்துகிறான்னு சொல்வதை விட ஆவியானவரும் ஒரு ஆள் தத்துவமாக இருக்கிறார் என்பது நாம் நிறைய வசனங்கள் மூலமாக இருக்குது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒருமைப்படுத்துகிறார், ஒற்றுமையாக்குகிறார். எல்லாருக்கும் ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஒரு மனத்தை கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவர் குறிக்கும். ஆகவே கரெக்டாக இந்த வார்த்தையில் வசனங்களை இந்த நாளில் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நன்றி.